கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லோரையும் இந்த நாளையும் ஆண்டவரை உங்கள் பார்க்க கொடுத்த சிலாய்க்கு நன்றி ராஜா. சர்ச்சைக்கு வராட்டிலும் ஆண்டவர் ஆன்லைனில் பார்க்க கொடுத்த சிலாய்க்கு நன்றி ராஜா. தலையில் தாழ்த்துவோம். சோதரிக்கும் தப்பனே சோதரிக்கிறோம்பா. நன்றியோடு சோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படுத்தவரே நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல நாளுக்கு நல்ல வேலைக்கா நன்றி செலுத்த மாட்டவரே. இந்த வருஷத்திலும் மாட்டவரே கடந்த 4 மாத காலமாக கண்மணி போகிற பாகத்து வழிநடத்தும் தெரிய சோத்திரம்பா. பிறந்திருக்கும் இந்த 5ஆம் மாதத்தையும் நீ ஆசிரித்து கொடுத்தாப்பனே. இந்த மாதத்தை நன்மை நாள் முடிச்சுட்டு மாட்டவரே. இந்த மாதத்தை காண கொடுத்த சிலாய்க்கு நன்றி ராஜா. அந்த மாதத்தில் மாட்டவரே எங்கள் முதல் ஓய்வு நாளையை கொடுத்தக்கா நன்றி அப்பா. சோத்திரம் தாப்பா. இந்த நாளை ஆசிரித்து கொடுத்தாப்பனே. இந்த ஓய்வு நாளும் மாண்டது எங்கள் சபை சார்பாக நடத்தப்படக்கூடிய ஆராதனை ஆசிரித்து கொடுத்தாப்பனே. செய்தி கொடுக்குற அங்களையும் சாமியை ஆசிரித்து கொடுத்தாப்பனே. அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு விசுவாயிலும் தொட்டு ஆசிரித்தாப்பனே. அந்த செய்தியை எனக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்ய மாட்டார். சகலத்தையும் கருத்து பிடிக்கும். நீ நம்ம பொருட்படுத்தி வாங்கிக்க வேண்டும். துரிய கனமகிமையெல்லாம் சுற்றுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயிக்கின்றாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லாக்டவுன் நாட்களில் ஆண்டவரை கூடி ஆராதிக்க முடியாமல் நம்ம விசுவாசிகள்லாம் ரொம்ப சங்கடப்படுறோம். அவங்கள சந்திக்க முடியாமல் இருக்குது. ஆனாலும் கூட மறுபடியும் இந்த நாட்கள்லாம் கடந்து நாம் கூடி ஆராதிக்க கடவுள் கிருபை தருவதாக. இந்த லாக்டவுன் நாட்கள் ஆண்டவர் எனக்கு பேசின வசனம், ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 62:7 இருக்கு. ஸ்தோத்திரம். தானியேல் 3:17 படி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழகு சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாயாக. சங்கீதம் 91:5-6. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சங்கீதம் 126:4. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவர்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் யாவர்களும் நம்முடைய வீடுகளில் முடங்கி இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் நம்முடைய உள்ளங்களில் எழும்பலாம். இன்றைக்கு இந்த நாட்கள் நிறைவுக்கு வரும் என்பதை குறித்து இந்த கால வேளையில் உங்களுக்கு அன்போடு சொல்ல விரும்புகிறேன். நாம் இன்னும் அதிகமாக ஜெபம் செய்வோம். இன்னும் அதிகமாக நாம் தேவ சமூகத்தில் உபவசிப்போம். ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு அனுமதித்திருக்குமாயாகில் இந்த நாட்களே நிறைவு கொண்டு வரவும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய கவலைகளையும் சோர்வுகளையும் யாவையும் மறந்து நாம் யாவர்களும் அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் பரிசுத்த வேத ஆகமத்தில் தேவன் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்காக தந்திருக்கிறார். 48ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் உத்தரவாதித்தமும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இதையும் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். தேவன் நம்மோடு கூடவே இருப்பார். தேவன் நமக்காக வைத்திருக்கிற நல்ல எதிர்காலங்களை காணவும் இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யவும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் உங்களை யாவர்களையும் ஆசீர்வதிப்பாராக.
വൻകൃപയ്ക്കായി ഞാൻ അങ്ങേ വാഴ്ത്തുന്നേ. വൻകൃപയ്ക്കായി ഞാൻ അങ്ങേ വാഴ്ത്തുന്നേ. വാഴ്ത്തുന്നേ വാഴ്ത്തുന്നേ. ജീവൻ നൽകി വീണ്ടെടുത്ത കർത്തനേ. വാഴ്ത്തുന്നേ വാഴ്ത്തുന്നേ. ജീവൻ നൽകി വീണ്ടെടുത്ത കർത്തനേ. വാഴ്ത്തുന്നേ. ജീവൻ നൽകി വീണ്ടെടുത്ത കർത്തനേ. വാഴ്ത്തുന്നേ വാഴ്ത്തുന്നേ. ജീവൻ നൽകി വീണ്ടെടുത്ത കർത്തനേ. സ്നേഹം മാധുര്യം അത് ആവണ്ണാനീയം. പാപമരണം എട്ടന്നിൽ പുതു ജീവൻ നൽകിയോൻ. നിൻ സ്നേഹം മാധുര്യം അത് ആവണ്ണാനീയം. പാപമരണം എട്ടന്നിൽ പുതു ജീവൻ നൽകിയോൻ. വൻകൃപയ്ക്കായി ഞാൻ അങ്ങേ വാഴ്ത്തുന്നേ. വൻകൃപയ്ക്കായി ഞാൻ അങ്ങേ വാഴ്ത്തുന്നേ. വാഴ്ത്തുന്നേ വാഴ്ത്തുന്നേ. ജീവൻ നൽകി വീണ്ടെടുത്ത കർത്തനേ. വാഴ്ത്തുന്നേ വാഴ്ത്തുന്നേ. ജീവൻ നൽകി വീണ്ടെടുത്ത കർത്തനേ. உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பே சிறந்தது. பாவத்தில் மரித்த என்னை நீர் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தீர். உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பே சிறந்தது. பாவத்தில் மரித்த என்னை நீர் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தீர். என் பாடாமல் இருப்பேன் உந்தன் புகழை. என் வாழ்த்தாமல் இருப்பேன் உந்தன் நாமத்தை. பாடுகிறேன் போற்றுகிறேன். நீர் எனக்கு செய்த நன்மைகள் எண்ணியே. வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன். நீர் எனக்காய் செய்த யாவும் எண்ணியே. பாடுகிறேன் போற்றுகிறேன். நீர் எனக்கு செய்த நன்மைகள் எண்ணியே. வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன். நீர் எனக்காய் செய்த யாவும் எண்ணியே. क्यों ना बोलो फिर मैं तेरी जय जयकार. क्यों ना बोलो फिर मैं तेरी जय जयकार. जय जयकार जय जयकार. तूने मेरे लिए क्या कुछ ना किया. जय जयकार जय जयकार. तूने मेरे लिए क्या कुछ ना किया. तेरा प्यार है मान, तेरा प्यार है यान. मैं जो पहले मुर्दा था तूने डाली मुझ में जान. तेरा प्यार है मान, तेरा प्यार है यान. मैं जो पहले मुर्दा था तूने डाली मुझ में जान. क्यों ना बोलो फिर मैं तेरी जय जयकार. क्यों ना बोलो फिर मैं तेरी जय जयकार. जय जयकार जय जयकार. तूने मेरे लिए क्या कुछ ना किया. जय जयकार जय जयकार. तूने मेरे लिए क्या कुछ
विमोचना किया। Greetings you all in the blessed name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். We praise God and also we thank the Lord for His faithfulness. தேவனுடைய உண்மைக்காகவும் முத்தமுத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Today is our last day of the fasting prayer. That means 40th day of fasting prayer. இன்றைக்கு நம்மளுடைய கடைசி நாள் உபவாசம். அப்படி என்று சொன்னால் 40வது உபவாச நாளை நாம் அனுசரிக்கிறோம். We are so grateful to you and thank the Lord that you were willing to take fasting together with us and pray. நீங்கள் எங்களோடு கூட உபவாசிப்பதற்கு நீங்கள் விருப்பமாய் செயல்பட்டீர்கள். உண்மையிலே அதற்காக உங்களை நான் வெகுவாய் பாராட்டுகிறேன். And we believe that it was a blessing for you personally and your family. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தனிப்பட்ட விதத்திலே இந்த உபவாச நாட்கள் பெரிய ஆசீர்வாதங்களா இருந்தது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் நம்புகிறோம். May the Lord bless you for the fasting you have taken for you and for the nation. உங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் நீங்கள் எடுத்ததான இந்த உபவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரட்டும். Tomorrow onwards we will have the prayer. நாளை முதல் கொண்டு நமக்கு வழக்கமாய் ஜெபம் நடைபெறும். 8 to 9 a.m. நாளை 8 மணி முதல் கொண்டு 9 மணி வரைக்கும் நமக்கு ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். 40 days of fasting prayer we are stopping on this Sunday. 40 நாட்கள் உபவாசத்தை இன்றையோடு கூட நாம் அதை நிவர்த்தி செய்கிறோம், பூர்த்தி செய்கிறோம். If any believers wanted to continue fasting prayer, you are welcome to do. விசுவாசிகள் நீங்கள் யாராவது தொடர்ச்சியாய் உபவாசிக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உபவாசம் எடுக்கலாம். May the Lord give you grace and blessing from above. தேவன் உங்களுக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கட்டும். But make sure that all others and everybody 8 a.m. to 9 a.m. continuously praying for the land, for the world, for God's people, believers, Lord's servants. காலை 8 மணி முதல் கொண்டு 9 மணி வரைக்கும் நம்முடைய தேசத்திற்காய், தேவனுடைய ஊழியர்களுக்காய், விசுவாசிகளுக்காய், ஜனத்திற்காய் நீங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். And our worship service will be from 8 to 9:30. நம்முடைய ஆராதனையானது காலை 8 மணி முதல் கொண்டு 9:30 மணி வரைக்கும் நாம் இருக்கிறதான இடங்களிலே நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொள்வோம். As the lockdown has extended, we may have to go again through the online service. இந்த ஊரடங்கு அவர்கள் விரிவுபடுத்த நிமித்தமாய் தொடர்ந்து இணையதள வாயிலாக மாத்திரமே நாம் தொடர்ந்து நம்முடைய ஆராதனை நாம் தொடர்ச்சியாய் நாம் பார்க்க இயலும். Let us wait for God's right timing. தேவனுடைய குறித்த நேரத்திற்காய் நாம் காத்திருப்போம். These days we were continuously studying from book of Haggai and Zechariah. இந்த நாட்களிலே சக்கரியாவினுடைய புஸ்தகத்திலிருந்தும் ஆகாயினுடைய புஸ்தகத்திலிருந்தும் தொடர்ச்சியாய் நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். And yesterday we have finished and book of Zechariah. நேற்றைக்கு சக்கரியாவுடைய புஸ்தகத்தை நாம் நிறைவு செய்தோம். Many of you read in the houses and you understood and you read again, you understood and you prayed and praised the Lord. அநேகர் நீங்கள் வாசித்தீர்கள், புரிந்து கொண்டீர்கள், புதிய புதிய சிந்தைக்கு நேராய் நீங்கள் கொண்டு வரப்பட்டீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்கிறேன். I have seen many new thoughts and the blessing. புதிய சிந்தனைகள் அவருடைய வார்த்தையிலிருந்து பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். And today we will study from book of Malachi. இன்றைக்கு மலாக்கியனுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Haggai, Zechariah and Malachi, ஆகாயினுடைய புஸ்தகம், சக்கரியாவுடைய புஸ்தகம், மலாக்கியனுடைய புஸ்தகம் known as post-exilic prophets. இது சொல்லப்படுகிறதான காரியம் தாங்கள் அடிமைப்பட்ட பிறகு அவர்கள் வெளியரங்கமாக்கப்படுகிறதான ஒரு காலங்களுக்கு நேராய் எழுதப்பட்டதான தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று வாசிக்கிறோம். After 70 years of their exile, they came back during those time, and these 3 prophets were continuously speaking God's word. 70 வருட அடிமைத்தனத்திற்கு பிறகு அவர்கள் திரும்ப வந்த பிறகு தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தைகளோடு கூட தம்முடைய ஜனத்தாரை உற்சாகப்படுத்தினதான வார்த்தைகள். Their main thoughts and their main words were encouraging them again and again to rebuild the temple. அவர்கள் தங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டதான வார்த்தை தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்று சொல்லி
தீர்க்கதரிசிகளாலே திரும்பவும் உற்சாகப்படுத்தப்பட்டதான ஒரு வேத வார்த்தை நாம் இந்த புஸ்தகங்களை பார்க்க முடியும். In the book of Haggai and Zechariah, that is continuously we see that. ஆகாயனுடைய புஸ்தகங்களிலும் சக்கரியாவுடைய புஸ்தகத்திலும் நாம் தொடர்ச்சியாய் அதை பார்க்கிறோம். They started it, அவர்கள் ஆரம்பித்தார்கள். but in between there was certain complication came, they have stopped it. இடையிலே சிறிய குழப்பங்கள் வந்தது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். Then again they restarted. திரும்பவும் அதை கட்ட ஆரம்பித்தார்கள். They finished it. அவர்கள் அதை முடித்தார்கள். And then they had the dedication. அதற்கப்புறம் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை Now செய்தார்கள். the people of Israel, those who came from the land of Babylon, and they are settled now, they built their own houses. பாபிலோன்ல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய தேசத்திலே சுதந்திரம் பண்ணப்பட்ட பிறகு தங்களுடைய வீடுகளை அவர்கள் அருமையாய் கட்டினார்கள். They have experienced it was not our might and our power, it was by the Spirit of God we could all do that the temple to be completed. அவர்கள் அறிந்து கொண்ட புரிந்து கொண்டதான ஒரு காரியம் நம்முடையதான வல்லமையினால கர்த்தருடைய கிரியையினாலே தேவனுடைய ஆலயத்தையும் அலங்கத்தை கட்ட முடிந்தது என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Now everybody is settled, but their hearts was away from the Lord. அவர்கள் போதியமான ஒரு விதத்திலே தங்களுடைய தேசத்திலே அவர்கள் நிரந்தரமாக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ சரியான விதத்திலே கர்த்தரோடு கூட பொருந்தவில்லை. Their heart was indifferent. அவருடைய இருதயம் வித்தியாசமானதாய் இருந்தது. They felt bitterness toward God. தேவனுக்கு விரோதமாய் ஒரு கசப்பு உணர்வு தங்களுடைய வாழ்விலே உணர ஆரம்பித்தார்கள். Both priest and the people started violating the rules what God has given. மக்களா இருக்கட்டும் ஆசாரியனா இருக்கட்டும் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான கட்டளையை அவர்கள் உதாசீனப்படுத்த ஆரம்பித்தார்கள். The law of Moses regarding sacrifices, tithes, offering, marriages, they started violating. பலியை குறித்தும் தசம பாகத்தை குறித்தும் திருமணங்களை குறித்தும் மோசையினாலே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை உதாசீனப்படுத்த ஆரம்பித்தார்கள். Now they have house, they have business, but no blessing. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு வீடு இருக்கிறது, தொழில் இருக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. Their blessing became a curse. அவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு சாபக்கேடாய் மாறினது. It was not only for the people of Israel in those days. அந்த நாட்களிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மாத்திரம் அல்ல. Today it is the same situation for all God's people, all the world. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனத்தாருக்கும் இதே சூழ்நிலையை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். God has blessed every believers. ஆண்டவராய் கர்த்தர் எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். In all the world. உலகத்திலே யாவரையும் எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். But they have forgotten their creator God. ஆனால் தம்மை உருவாக்கின சிருஷ்டிகரை நாம் மறந்து போனோம். When everything was okay, எல்லாம் வாழ்விலே சீரா இருந்த போது they started doing their own ideas. அவருடைய சொந்த சிந்தையை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். Nobody has any interest in the spiritual matters. ஆவிக்குரிய காரியங்களிலே யாருக்கும் மும்முரமும் முக்கியத்துவம் இல்லாமல் போயிற்று. God became secondary. ஆண்டவராய கர்த்தர் அவர்களுக்கு இரண்டாவது ஸ்தானத்தை வாழ்விலே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். They were busy even for worship service, house meeting, prayer meeting, fasting prayer. Many times you were busy. We had many other work. ஆலயத்திற்கு வருகிறதா இருக்கட்டும், உபவாச கூடுகையில பங்கு பெறுகிறதா இருக்கட்டும், வீட்டு ஜெப கூட்டங்கள் இதிலெல்லாம் பங்கு கொள்வதற்கு நேரம் இல்லாமல் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சென்று விட்டோம். We try to follow as the Gentiles do the things, timings, days, and all those things we started follow. புறஜாதியார் நாட்களை பார்க்கிற வண்ணம், நேரத்தை பார்க்கிற வண்ணம் நாமும் விசுவாசிகளாய் நாமும் அதை பார்க்க ஆரம்பித்து கையாள ஆரம்பித்து விட்டோம். Forgotten what God has done in our life. நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்ததை மறந்து விட்டோம். And that is why the lockdown. அது நிமித்தமாய் தான் இந்த ஊரடங்கு உத்தரவை நாம் You may பார்க்கிறோம். not like that word again, ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். but God knows what He has to do. ஆனால் கர்த்தர்
கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Extending the lockdown, it is the plan of God. இந்த ஊரடங்கு நீடிக்கிறதா இருந்தாலும் சரிதான், அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. So let us humble ourselves. நம்மை இன்னும் கர்த்தருடைய கரத்திலே நாம் இன்னும் தாழ்த்துவோம். See what the word of God speak to our heart. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்கு என்ன பேசுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். The book of Malachi, மலாக்கியனுடைய புஸ்தகத்திலே, and the prophet started speaking about the sin of the people. தேவனுடைய தீர்க்கதரிசி மக்களுடைய பாவத்தை குறித்து தான் பேச ஆரம்பித்தார். Nobody like to hear about the sin of or violation what we have done against the law. நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்ததான பாவத்தை குறித்து யாரும் பேசுவதற்கு நாம் ஒருபோதும் விரும்புவதில்லை. Not only the people of Israel, இஸ்ரவேல் ஜனத்தார் மாத்திரமல்ல, even now today believers life nobody want to listen. இன்றைக்கும் விசுவாசிகளா இருக்கட்டும், நாம் செய்த பாவத்தை குறித்து வேற யார் சொன்னாலும் அதை கேட்க நாம் விரும்புகிறது. We will never accept it. நாம் அதை ஏற்றுக்கொள்ளவும் விரும்புகிறதில்லை. That is our failure. அதுதான் நாம் செய்கிறதான மிகுந்த ஒரு தவறுதலான ஒரு காரியம். When believers sin, விசுவாசி பாவம் செய்யும் பொழுது, they not only break the law of God, தேவன் கொடுத்ததான சட்டங்களை மீறுகிறது, கட்டளை மீறுகிறது மாத்திரமல்ல, they break the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கிறவர்களாய், நொறுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். It is a great offense of a child against the loving father. இது ஒரு தேவ பிள்ளையானது தேவனுக்கு விரோதமாய், தேவ பிதாவுக்கு விரோதமாய் செய்கிறதான ஒரு கொடூரமான ஒரு செயலாய் இருக்கிறது. It is grieving to the heavenly father. பரம பிதாவை நாம் வருந்த வைக்கக்கூடியதான ஒரு செயலாய் இவை இருக்கிறது. Let us study what were their sin. அவருடைய பாவம் என்னவென்பதை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். Put in our practical life. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற இந்த காரியம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் பதிப்பித்துக் கொள்வோம். Number 1. முதலாவதாக, people lack of love for God. தேவனுக்கு நேராக அவருடைய அன்பிலே அவர்கள் குறைவுபட்டார்கள். Chapter 1, ஒன்றாம் அதிகாரம், and in verse 2 it says, அதனுடைய 2ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, I have loved you, says the Lord, yet you say, in what way you have loved us. மல்கியாவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று சொல்லி என்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். We are questioning God. நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் கேள்வி எழுப்புகிறீர்கள். In His love, He has seen their forefathers, chosen them and made them as a blessed people. They have departed from the Lord. When all these complications come, now they are asking, who loved us? Where is the love? அவர்களுடைய மூதாதையர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அவர்கள் தேவனை நேசித்தவர்களாய் நடந்தார்கள். பின் சந்ததியானது அவர்கள் கேட்கிறார்கள், அந்த அன்பு எங்கே என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். They have experienced, they have said many times, we and our forefathers have done mistakes. அவர்கள் அநேக தடவை சொல்லி இருக்கிறார்கள், நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் நாங்கள் பாவம் செய்தோம். Now they are asking a question. இப்பொழுது அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள், what way you have loved us? எந்த விதத்தில் ஆண்டவரே நீர் எங்களை நேசித்தீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்க Let me ஆரம்பித்தார்கள். tell you believers very clearly. என்னுடைய விசுவாசிகளே மிக தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன், Lack of love for God is the source of all other sin. நாம் தேவனுக்கு நேராய் நாம் அன்பிலே குறைவுபடும் பொழுது எல்லா பாவங்களுக்கும் வேறாய் அவை மாறிவிடுகிறது. People of Israel, இஸ்ரவேல் ஜனதா, they repeatedly used to say Deuteronomy chapter 6 verse 4 and 5. உபாம புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை இஸ்ரவேல் ஜனத்தார் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லி அவர்கள் செயல்படுவதுண்டு. They used to repeat, that is what the word it is. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுவதுண்டு என்று சொல்லிதான் நாம் அதை பார்க்கிறோம். Turn with me to Deuteronomy chapter 6. உபாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக உடைய வேதாகமத்திற்கு Verse 4 பாருங்கள். and 5. அதனுடைய 4-5 வசனங்கள். Hear, O Israel, the Lord God, the Lord is one. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. You shall love the Lord your God with all your heart. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. They repeat that verse. இந்த வசனத்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு. But they never
believed that. ஆனால் இந்த வசனத்தை ஒருபோதும் அவர்கள் ஆழமாய் நம்பவில்லை. They said that one, with all your heart and mind love the Lord. முழு இருதயத்தோடும் சிந்தையோடும் தேவனில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதுண்டு. They repeated many times. அநேக தடவை அதை திரும்ப தங்களுடைய உதடினாலும் நாவினாலும் சொன்னது. But not in the life. ஆனால் வாழ்க்கையில ஒருபோதும் இல்லை. Never believed. ஒருபோது வாழ்விலே விசுவாசிக்கவில்லை. They doubted God's love. அவர்கள் தேவனுடைய அன்பின் மேல் சந்தேகம் எழும்பினது. And their mouth started speaking, but their heart was away from the Lord. அவருடைய உதடுகள் பேச ஆரம்பித்தாலும் அவர்களுடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் இருந்தது. Let me tell you one thing very clearly. என்னுடைய விசுவாசிகளை ஒரு காரியத்தை தன்னந்தெளிவாய் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். In their trials, God has given them many opportunity to glorify God. அவருடைய சோதனையின் மத்தியிலும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அநேக தருணங்களை தேவன் அவருடைய வாழ்விலே They கொடுத்தார். could have said to the places and the Gentiles and others that we are suffering because we hated our God. We forgot our God. அவர்கள் புறஜாதியிடத்தில் சொல்லி இருக்கலாம், நாங்கள் இன்றைக்கு பாடுபடுகிறது எங்களுடைய தேவனை நாங்கள் வெறுத்தோம், உதாசீனப்படுத்தினோம், அதனாலேதான் என்று சொல்லி அவர்கள் புறஜாதியாருக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கலாம். They did not practice that in their life. ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்விலே அவர்கள் அதை பின்பற்றவில்லை. They have given pain to the Lord. அதற்கு பதிலாக தேவனுக்கு நேராய் தங்களுடைய வேதனையை தேவனுக்கு They argued with the Lord. கர்த்தருக்கு நேராய் அவர்கள் முறையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They questioned God. தேவனுக்கு விரோதமாய் கேள்வி எழுப்பினார்கள். The more you argue, the more you question, you are losing the blessing. எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு நேராய் வாக்குவாதம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு நேராய் நாம் கேள்வி எழுக்கிறோமோ, நாம் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே தேவனை விட்டு நாம் விலகுறவர்களாய் நாம் இருக்கிறோம். The book of Revelation, வெளிப்படுத்தின புஸ்தகம் in chapter 2, 2ஆம் அதிகாரம் verse 4, அதனுடைய 4ஆம் வசனம். Asia Minor churches, and it is the one word is mentioned very clear. அங்கே ஆசிய சபைகளுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை மிக தெளிவாக இதிலே பார்க்க முடிகிறது. You lost your first love. நீ உன்னுடைய ஆதி அன்பை இழந்து போனாய் என்று வாசிக்கிறோம். Believers, can you imagine and examine in your own life? விசுவாசிகளே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க The முடிகிறது. time when you accepted the Lord Jesus Christ and obeyed in water baptism, what a enthusiasm and what a great joy, what a love for the Lord. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்காய் வாஞ்சியாக இருந்தீர்கள், வைராகியமாக இருந்தீர்கள், எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And in the midst of some trials came, you started arguing. உங்களுடைய வாழ்விலே சோதனைகள் வர ஆரம்பித்த பொழுது தேவனுக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தீர்கள். God gives those trials, this lockdown, as an opportunity to glorify God. இந்த அடைப்பட்டதான சூழல் தேவன் அனுமதித்திருக்கிறார், இதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்திருக்கிறார். In the book of Philippians, பிலிப்பியர்கள் நிருபத்திலே chapter 1 verse 12, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். turn with me. என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Philippians chapter 1 verse 12. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். But I want you to know, brethren, that the things which happened to me have actually turned out for the furtherance of the gospel. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் Paul இருக்கிறேன். says that where I am in the prison or a lockdown, whatever the things happen to my life, it is for the furtherance of the gospel, or in another words, it was an opportunity to share and speak about God. அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் எங்கிருந்தாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எனக்கு ஒரு வாசல் என்று சொல்லி அதை குறித்து தான் மிக தெளிவாய் சொல்லுகிறார். Every opportunity Paul used to declare the marvelous light of the word of God. தேவனுடையதான உன்னதமான ஒளியையும் சத்தியத்தையும் பிரசங்கிப்பதற்கு எல்லா தருணங்களையும் அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்விலே பயன்படுத்தினார். That everything is worked together for good. எல்லாம் தேவனுக்கு ஏற்ற நன்மைக்காகவே வாழ்விலே செயல்படுகிறது என்று சொல்லி தான் The சொல்லுகிறார். word is those who love the Lord. அது கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி மிக தெளிவாக If you love the Lord, நீங்கள் கர்த்தரை நேசிப்பீர்கள் என்றால் it is for your good, இது உங்களுடைய நன்மைக்காக, for your children, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, your family, உங்களுடைய I குடும்பத்திற்காக. tell you one thing very ஒரு clearly. காரியத்தை தென்னந்தெளிவாய் சொல்ல After விரும்புகிறேன். this lockdown, you will have the double portion of the blessing in your life if you love the Lord sincerely. இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு நாம் சுதந்திரமாய் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது
தேவனை உண்மையாய் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்விலே கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். Let us use every opportunity for the glory of God. ஒவ்வொரு தருணங்களையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நாம் பயன்படுத்துவோம். Let us respond to God's love. தேவனுடைய அன்பிற்கு ஒரு நல்ல பதிலை செலுத்தக்கூடிய நபர்களாய் இருப்போம். Let us show that the first preference is my Lord. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதல் முக்கியத்துவம் என்னுடைய கர்த்தருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். Let every believers, every God's children, all those who are listening, all those who believe the word of God, first preference after God, only all the rest of my work. என்னை கேட்கிறதான என்னுடைய அன்பின் விசுவாசிகளே, தேவனுடைய ஜனமே, வாழ்விலே முதல் முக்கியத்துவம் கர்த்தருக்கு, அதற்கப்புறம் தான் மீதமுள்ள காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். He loved you so much. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தார். And he is still loving. அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். Number 2. இரண்டாவதாக, not only that one, they did not respond God's love. அவர்கள் தேவனுடைய அன்பிற்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்காமல் இருந்தது மாத்திரமல்ல. Number 2. இரண்டாவதாக அவர்கள் செய்த காரியம் dishonoring God's name. தேவனுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை கனவீனப்படுத்தினார்கள். Chapter 1, ஒன்றாம் அதிகாரம் verse 6. அதனுடைய 6ஆம் வசனம். And he says the word like this. அந்த வார்த்தை இவனமாய் சொல்கிறது. And Sam will read that one in Tamil. அதனை தமிழிலே வாசிப்போம். மல்கியாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். Now here is the word very clearly. இங்கு இந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. Both the nation and the priest, they dishonored God. தேசமாய் இருக்கட்டும், தேவனுடைய ஆசாரியர்களாய் இருக்கட்டும், தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தினார்கள். God has called them and God has appointed them, chosen them, so that God's name may be glorified through them. தேவன் அவர்களை அழைத்தார், தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக என்று சொன்னால், தேவன் அவர்களை நிறுத்தி அவர்களை தெரிந்து கொண்டதான ஒரு காரியத்தை I பார்க்கிறோம். want you to look into that word. நீங்கள் இந்த வார்த்தை வசனத்தை பார்க்க வேண்டும் என்று A விரும்புகிறேன். son honors his father. ஒரு குமாரன் தன்னுடைய தகப்பனை கனப்படுத்துகிறார். If I am your father, நான் உன்னுடைய பிதாவானால், and you are the son, நீங்கள் குமாரனா இருக்கிறீர்கள், where is my honor from எனக்கு you? கொடுக்க வேண்டியதான, நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதான கனம் எங்கே? That is a big question, my dear brothers. அது தேவன் கேட்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக I இருக்கிறது. wanted to turn with me to Isaiah chapter 1. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உடைய வேதாகமத்தை A திருப்பிக் very good proper word is mentioned there. ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு வேத வசனம் அதிலே தெளிவாய் சொல்லப்படுகிறது. Isaiah chapter 1, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் verse 2, it says, அதனுடைய 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Hear, O heavens, and give ear, O earth, for the Lord has spoken. I have nourished and brought up the children, and they have rebelled against me. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் I பண்ணினார்கள். have brought up my children, என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன், and they have just standing against me. அவர்களோ எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். Verse 3 also in connection with that. I would like அதனுடைய to read it. 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியில் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது My என்கிறார். people do not consider, they do not know me at all. என்னுடைய ஜனங்கள் என்னை குறித்ததான உணர்வு இல்லாதவர்களாய் If இருக்கிறார்கள். I am your father, where is my honor? நான் உங்களுடைய பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் The எங்கே? second thing it is written, if I am your master. நான் உன்னுடைய எஜமான நான் என்று சொன்னால் இரண்டாவதா இதில் That means எழுதப்பட்டிருக்கிறது. you are the servant. அப்படி என்று சொன்னால் நீங்கள் வேலைக்காரனா இருக்கிறீர்கள். Where is my honor? எனக்கு கொடுக்க வேண்டியதான கனம் எங்கே? Isaiah chapter 44 speaks that word ஏசாயா also. தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அதை குறித்து மிக தெளிவாய் Verse பேசுகிறது. 1 and 2. அதனுடைய முதல் 2 வசனங்கள். Isaiah chapter 44, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் verse 1 and 2. முதல் 2 வசனங்கள். Yet hear now, O Jacob, my servant, and Israel, whom I have chosen. Thus says the Lord who made you,
and formed you from the womb. Who will help you? Fear not, O Jacob, my servant. Did you see that? 2 places. Read that one in Tamil, இப்பொழுது please. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. என் தாசனாய, my servant, you are my servant, and if I am your master, where is my honor? நான் எஜமான் ஆனால் நீங்கள் என்னுடைய வேலைக்காரனாய் இருக்கிறீர்கள், எனக்கு கொடுக்க வேண்டியதான கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். Believers, is it not true in our life? விசுவாசிகளே, இது நம்முடைய வாழ்விலே உண்மையாகத்தானே இருக்கிறது அல்லவா? Now you look into the matter of the priest. நாம் இப்பொழுது ஆசாரியனை குறித்து பார்க்கிறோம். And the priests were to live an exemplary life. இந்த ஆசாரியர்கள் முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும். They were responsible to teach the word of God, turn their hearts to God. தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்திலே பிரசங்கித்து மக்களை தேவனுடைய பாதைக்கு நேராக திருப்புகிறது ஒரு ஆசாரியனுடைய கடமை. The way priests were serving God was disgrace to God. ஆனால் ஆசாரியர்கள் தேவனை சேவித்த விதமானது தேவனை கனவீனப்படுத்தின ஒரு விதமாக இருந்தது. Verse 7, 8, 13 and 14 very clearly speaks. அதனுடைய 7, 8, 13, 14, 15 வசனங்கள் மிக தெளிவாய் அதை குறித்து பேசுகிறது. You offer defiled food on my altar, but say, in what way we defiled you? நீங்கள் கேட்கிறீர்கள், நாங்கள் எந்த விதத்திலே அநீதியான ஒரு பலியை செலுத்தினோம் என்று சொல்லி நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள். Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், priests were neglectful of the offering. ஆசாரியர்கள் பலியை குறித்து உதாசீனப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். They brought the defiled sacrifices on the altar. கனவீனப்படுத்தக்கூடியதான பலிகளை பலிபீடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். In the book of Deuteronomy, it is said very clearly. உபாகம புத்தகத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருந்தது. When you bring an offering, நீங்கள் கர்த்தருக்காய் ஒரு பலியை செலுத்த வரும் பொழுது perfect. அது நேர்த்தியானதாய் குற்றமற்றதாய் அவை இருக்க வேண்டும். Imperfect should not bring for an offering. எந்த அசுத்தமும் கனவீனமான ஊனமோ ஊனமற்றதோ ஒருபோதும் வரக்கூடாது என்று சொல்லி நாம் You can read those verses as the time limits. I am not reading those verses. நேரம் குறைவு நிமித்தமாய் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறதில்லை, நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். But in verse 14 I want you to read it. நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். But the cursed to be the deceiver who was in his flock a male and take a vow, but the sacrifice to the Lord what is blemished. I am a great king. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். You already vowed to the Lord, you said to the Lord, but the best you are hidden and bringing the things which nobody wants. நீங்கள் இது தேவனுக்கு என்று சொல்லி நிர்ணயித்துக் கொண்டீர்கள், சிறந்ததை மறைத்து வைத்துக் கொண்டு ஊனமும் கபடஸ்தமான காரியத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். Priest knew that it is wrong. ஆசாரியன் அறிந்திருந்தான் இது தவறு என்று சொல்லி, but he did not correct them. ஆனால் அவன் ஜனங்களை சரி செய்யவில்லை. He was adjusting. அவன் அதை கண்டும் காணாத வண்ணமாகவே செயல்பட ஆரம்பித்து He was not minding about the cheap and the careless manner. அதிலே ஒரு குறைபடுகிறதை அவன் ஒரு பொருட்டாய் ஆசாரியன் பார்க்கவில்லை. You know why those priests did that one? ஏன் ஆசாரியர்கள் அதை ஏன் செய்தார்கள் என்று தெரியுமா? They were supposed to do the best for the nation and the Lord. அவர்கள் தான் தேசத்திற்கும் கர்த்தருக்கும் சிறந்ததை அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். But they were not doing the best. ஆனால் அவர்கள் சிறந்ததை அவர்கள் செய்யவில்லை. In Christian community, கிறிஸ்தவ சமுதாயத்திலே many Lord servants, இன்றைக்கு தேவ ஊழியர்கள் அநேகர் உண்டு. We are the same way sometimes. நாமும் அவ்வண்ணமாய் அவ்விதத்திலே நாமும் செயல்பட ஆரம்பிக்கிறோம். We don't clearly speak the word of God. நாம் தேவனுடைய வார்த்தை இதுதான் சரி என்று சொல்லி தென்னந்தெளிவாய் நாம் பேசுகிறது. We adjust with the believers. நாம் விசுவாசிகளோடு கூட பொருத்தும் அப்படியே நாம் போய் கொண்டு இருக்கிறவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம். Lord servants, make sure that God has placed you in a place and with the word of God clearly speak that. தேவனுடைய ஊழியர்களே, தேவன் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார்,
எந்த இடமாய் இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை தென்னந்தெளிவாய் பிரசங்கிக்கிறவர்களாய் இருங்கள். Never compromise with your own ideas and with the believers. ஒருபோதும் உங்களுடைய சிந்தையா இருக்கட்டும், விசுவாசனுடைய செயல்பாடா இருக்கட்டும், ஒருபோதும் சத்தியத்திற்காய் ஒத்து போகாதிருங்கள். Never dishonor God's name. ஒருபோதும் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தாமல். He is an almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். Do not play with him. ஒருபோதும் அவரோடு கூட நாம் நம்முடைய கிரியைகளை செய்யாதிருப்போம். This is not only for the priest, this is all for all the believers. இது ஆசாரியனுக்கு மாத்திரமல்ல, என்னை கேட்கிறதானே என்னுடைய தேவ ஜனத்திற்கும் கூட. Lord's servants, தேவனுடைய ஊழியர்கள், elders, மூப்பர்கள், deacons, தேவனுடைய ஆலயத்தை பணி செய்கிற தலைவர்கள், விசுவாசிகள். The book of Peter, it says that we are royal priesthood. That means we are all priests. நாம் பிரதான ஆசாரியன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசாரியர்களாய் நாம் இருக்கிறோம். Never dishonor God. ஒருபோதும் தேவனை கனவீனப்படுத்த கூடாது. In your house, in your family, in your business, never compromise against the word of God. உங்களுடைய வீடா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், செயல்படுகிற இடமா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் உலகத்தாரோடு கூட ஒப்புரவாகக்கூடிய ஒரு செயல் ஒருபோதும் இல்லாமல் இருக்கட்டும். I want you to read one more verse together with me. என்னோடு கூட நீங்கள் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Chapter 2, 2ஆம் அதிகாரம், verse 6, 7 and 8. அதனுடைய 6, 7, 8 வசனங்கள். Verse 8 it says, அதனுடைய 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, you have departed from the way, நீங்களோ வழியை விட்டு விலகி, you have caused many to stumble at the law. அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். You have corrupted the covenant of Levi. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். In another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், they turned away from God's law. தேவனுடைய சட்டத்திலிருந்து அவர்கள் வழி விலகி போனார்கள். God's people, priests and believers, because you are a priesthood. நீங்கள் பிரதான ஆசாரியர்களா இருக்கிறீர்கள். அன்றைக்கு ஆசாரியன், தேவனுடைய ஜனத்தார் வழி விலகி போனார்கள். நாமும் அவ்வண்ணமா இருக்கிறோம். Verse 6 and 7 அதனுடைய 6, 7 வசனங்கள் says about 5 things about a perfect servant of God. ஒரு தேவனுடைய ஊழியனை குறித்து சொல்லப்படுகிறதான நேர்த்தியான காரியங்கள் அதிலே பார்க்க முடிகிறது. Look into verse 6. அதனுடைய 6ஆம் வசனத்தை பாருங்கள். Number 1, முதலாவதாக, truth on their lips. சத்தியம் அவன் வாயில் இருக்கும். Believers, விசுவாசிகளே, priests, ஆசாரியர்களே, God's people, தேவனுடைய ஜனத்தாரே, truth should remain in your lips. உங்களுடைய உதடிலே சத்தியம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். Number 2, இரண்டாவதாக, obedience in their walk. அவருடைய நடக்கையிலே கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். And it is written that he walked with me in peace. அவன் என்னோடு கூட சமாதானமாய் சஞ்சரித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். So your life should be obedience with the Lord, and you should walk accordingly. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நேராய் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். God walked with Abraham, Noah. That means they were obedient. கர்த்தர் ஆபிரகாமோடு கூட சஞ்சரித்தார், நோவாவோடு கூட கர்த்தர் சஞ்சரித்தார். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். Number 3, மூன்றாவதாக, in that verse 6 itself it says, அதனுடைய 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, fellowship with God. The word English it is used equity, and you need to have a continuous constant fellowship with the Lord. தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தொடர் ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. Look into the 4th point. 4வது குறிப்பை பார்க்க போகிறோம். And chapter 6, the last part, 6ஆம் வசனத்தினுடையதான கடைசி பகுதி, a burden to bring others to God. மற்றவர்களை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வருகிறதான ஒரு பாரம் இல்லாமல் போனார்கள். Turned away many from iniquity. அவருடைய அக்கிரமத்திலிருந்து அநேகரை அவர்கள் திருப்பாமல் போனார்கள். That is the responsibility of every believer, every priest, and everyone. ஒவ்வொரு ஆசாரனுடைய கடமை. மக்கள் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது அவர்களை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வருவது ஆசாரனுடைய கடமையாக இருக்கிறது. Verse 7 it says, அதனுடைய 7ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது, and in one word I can say a passion to share God's word with those who need to hear it. தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் ஆர்வமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய் அவர்கள் மும்மரமாய் செயல்படுவார்கள். If you are a perfect servant of God, நீங்கள் நேர்த்தியான தேவனுடைய ஊழியனாய் இருப்பீர்கள், if you are a true believer, உண்மையான விசுவாசிகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், truth on your lips, சத்தியம் உங்களுடைய உதடில் இருக்கும், obedience
in your walk with the Lord. உங்களுடைய நடக்கை கீழ்ப்படிதலுள்ளதான நடக்கையா இருக்கும். Fellowship with God. தேவனோடு கூட ஐக்கியமுள்ள ஒரு நடக்கையா இருக்கும். Burden for the perishing soul. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான பாரமுள்ள ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள். A passion to share God's word, those who are willing to listen. யார் தேவனுடைய வார்த்தையை ஆர்வமாய் கேட்க இருக்கிறார்களோ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆர்வமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். These priests were not following God's pattern. இந்த ஆசாரியர்கள் தேவன் கொடுத்ததான கட்டளைகளை அவர்கள் பின்பற்றவில்லை. They were following their own way. அவர்களுடைய சொந்த வழியை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். Believers, விசுவாசிகளே, this is a big question mark for our life too. இது நம்முடைய வாழ்க்கைக்கு கேட்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக We இருக்கிறது. hear the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் We கேட்கிறோம். study the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கிறோம். But again we walk in our own ways. ஆனால் நம்முடைய சொந்த வழியிலே நாம் நடக்கக்கூடியவர்களாக A இருக்கிறோம். child of God is always to walk in the pattern of God. ஒரு தேவ பிள்ளை தேவன் கொடுத்ததான முன்மாதிரியிலே நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான முன் In உதாரணம். God's house everything should be in decent and order. தேவனுடைய ஆலயத்திலே எல்லாம் நேர்த்தியாயும் கிரமமாயும் ஒழுங்காய் செயல்பட வேண்டும். Every believers this morning, everyone, those who are listening me, examine your own life. என்னை கேட்கிறதானே என்னுடைய தேவனுடைய ஜனமே, கேட்கிற யாரா இருந்தாலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Do you have the real love towards your God? கர்த்தருக்கு நேராய் ஒரு உண்மையான ஒரு அன்பு நமக்கு இருக்கிறதா? Have you ever dishonored God? நீங்கள் தேவனை கனவீனப்படுத்தின செயல்கள் உண்டா? You just imagine. நீங்கள் இப்படி எண்ணி The பாருங்கள். book of Romans, it says very clearly, ரோமர்கள் நிருபத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். through you God's name is blasphemed. உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லி Believers, let வாசிக்கிறோம். us honor our God. விசுவாசிகளே, நாம் தேவனை Let கனப்படுத்துவோம். us love Him. நாம் அவரை நேசிப்போம். All those who are hearing me, if you have not accepted the Lord Jesus என்னை Christ, கேட்கிறதான யாராவது இதுவரைக்கும் இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை, if you are asking a question, is there a God? தேவன் உண்டு என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய நபராய் இருப்பீர்கள் என்றால், Is He loving? அவர் இன்னும் Let நேசிக்கிறார். me tell you very clearly. மிக தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். All the friends, those who have not accepted the Lord and questioned God, He still loves you. இதுவரைக்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் தேவனுக்கு விரோதமாய் கேள்வி கேட்கிறதான என்னுடைய அன்பு ஜனமே, தேவன் இன்னும் உங்களை நேசிக்கிறார். He came for your sin. அவர் உங்களுடைய பாவத்திற்காக இந்த Died பூமியில் on the வந்தார். cross of Calvary கல்வாரி சிலுவையில மரித்தார். and buried. அவர் அடக்கம் Rose பண்ணப்பட்டார். again. அவர் உயிர் He is தெழுந்தார். a living God. அவர் இன்னும் ஜீவிக்கிற All தேவனாய் those who இருக்கிறார். believe in Him. யாரெல்லாம் அவரை If விசுவாசிக்கிறீர்களோ, you are a rejected person, நீங்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் if இருந்தால், you are a great sinner, நீங்கள் பெரிய பாவியா இருந்தால், if you are questioning, is there anybody to love me? என்னை நேசிப்பதற்கு யாராவது உண்டா என்று சொல்லி கேட்கக்கூடிய நபர்களா இருந்தாலும், And God wanted to reveal to you very clearly, I am there, a living God, loving you and ready to forgive your sin if you come to me. ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களோ, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க இந்த ஜீவனுள்ள தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். Sadhu Sundar Singh asked the same question. சாது சுந்தர சிங் அவர்கள் இதே கேள்வி அவர்கள் What is the கேட்டார்கள். truth? Where is the living God? சத்தியம் எங்கே, ஜீவனுள்ள தேவன் எங்கே என்று சொல்லி அவர் கேள்வி If you கேட்டார். show me the real God, சரியான தேவன் எனக்கு தோற்றம் அளித்து காண்பிப்பார் என்றார். and God has revealed to him, தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். accepted the Lord Jesus. இயேசுவை தான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். A great man of God served for the Lord. ஒரு கர்த்தருடைய ஊழியனாய், தேவனுடைய ஊழியனை உண்மை உத்தமமாய் கர்த்தருக்காய் செய்த ஒரு Friends, தாசன். if you have not accepted the நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பீர்கள் என்று believe சொன்னார். in the name of Jesus Christ. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாயிருங்கள். The only one name for the mankind. மனித குலத்தை மீட்கக்கூடியதான ஒரே ஒரு நாமம். Whether your sin, வேதர் உங்களுடைய பாவமா இருக்கலாம், sickness, உங்களுடைய வியாதியா இருக்கலாம், complication, குழப்பமா இருக்கலாம், discouragement, ஒருவேளை வாழ்விலே நீங்கள் படிக்கிற சோகமா இருக்கலாம், all kinds of questions, எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, God is ready to give you an answer. தேவன் உங்களுக்கு பதிலை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். He loved you. அவர் உங்களை நேசிக்கிறார். Never dishonor God. ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய செயலினால தேவனை Never argue with God. ஒருபோதும் தேவனோடு கூட வாக்குவாதம் செய்யாமல் Believe இருங்கள். in the name of Jesus. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாயிருங்கள். May the Lord bless you in this new month. இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Take a decision so that I will love the Lord more and more. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நான் நேசிப்பேன் In என்று. every aspect of my life, I will honor my God. என்னுடைய வாழ்விலே சூழ்நிலை எதுவா இருந்தாலும்
என்னுடைய தேவனை நான் கனப்படுத்துகிறவன் If you honor me, I will honor. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் May God பண்ணுவேன். bless you abundantly. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி நாம் Heavenly ஜெபிப்போம். Father, we thank you for this morning. பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு உமக்கு Thank you for the new month. புதிய மாதத்திற்கு உமக்கு நன்றி. Thank you for taking care of last 4 months. கடந்த 4 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். Let every believers may understand thy word very clearly. எல்லா விசுவாசிகளும் உம்முடைய வார்த்தையை தன்னந்தளிவாய் புரிந்து கொள்ள They நீங்க may உதவி செய்யுங்க. love you more than they have ever. ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்மை நேசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க நீங்க உதவி செய்யுங்க. Thou may bless them abundantly. ஆண்டவரே, நீர் அவர்களை அதிகமாய் Help that ஆசீர்வதிங்க. every believers to honor you. ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மை கனப்படுத்த நீங்க உதவி In செய்யுங்க. all their working area, all their business, all the places, they may honor you. தங்களுடைய பணிஸ்தலமாய் இருக்கட்டும், தொழிலாய் இருக்கட்டும், எது செய்தாலும் உம்மை கனப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. Bless our going and coming. எங்களுடைய வருகையும் போக்கையும் நீங்க Give ஆசீர்வதித்து us more grace in this lockdown to understand your ways and your plan. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலங்களிலும் உம்முடைய தெய்வீக திட்டத்தை நாங்கள் தெளிவாய் நன்கு புரிந்து கொள்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க. Bless every believers. ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க All ஆசீர்வதிங்க. the family members. எல்லா குடும்பத்தாரையும் நீங்க Meet their ஆசீர்வதிங்க. needs. அவருடைய தேவையை சந்தித்து Nothing தருங்க. should be lacking. ஒன்றும் குறைவில்லாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. May God bless you. கர்த்தர் தாமே உங்களை You may have ஆசீர்வதிப்பாராக. a blessed month. ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் தேவன் இந்த மாதத்தை உங்களுக்கு அமைத்து Spend a கொடுக்கட்டும். few minutes in the presence of the Lord according to the light of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தியத்தின்படி நீங்கள் ஒரு சில நேரங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.